தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சிக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பொதுவாக சுகாதாரத்துறை அமைச்சர் பதவிகளில் மருத்துவம் படித்தவர்களைத்தான் நியமிப்பார்கள். அதாவது டாக்டர் படித்தவர்கள் தான் நியமிப்பார்கள். ஆனால் மா. சுப்பிரமணியம் மருத்துவம் படித்தவர் கிடையாது. மருத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் அடிதடி என்று பல குற்றச்செயல்கள் புரிந்து சென்னையில் வலம் வந்தவர். சென்னை மேயராக இருந்த பொழுது இவர் பல கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் முறைகேடாக சேர்த்துள்ளார். தற்பொழுது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் என்பது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனைகளையும் இவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் தற்பொழுது கிட்னி திருடு மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. நாமக்கல் பகுதிகளில் வறுமையில் வாடும் பெண்களை குறியாக வைத்து இந்த கிட்னி திருடு நடைபெறுகிறது. மணச்சநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான திருச்சி தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் இந்த கிட்னி திருடு சர்வசாதாரணமாக நடப்பதாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் வைரலாகி வருகிறது. ஆனால் மா. சுப்பிரமணியம் தன்னுடைய கட்சிக்காரருக்கு சொந்தமான மருத்துவமனை, மேலும் இந்த கிட்னி திருட்டில் திமுகவை சார்ந்த பேச்சாளர்கள், புரோக்கர்கள் ஈடுபட்டுள்ளதால் அவர்களை காப்பாற்றுவதற்காக கிட்னி திருடு அல்ல, கிட்னி முறைகேடு என்று புது விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கிட்னி திருடுகளில் தனியார் மருத்துவமனைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த தனியார் மருத்துவமனைகள் அனைத்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு கப்பம் கட்டுவதாக கூறப்படுகிறது. மேலும் இது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கும் கமிஷன் வழங்குவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த கிட்னி திருடு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு தெரிந்தே நடப்பதாக கூறப்படுகிறது. இந்த கிட்னி திருட்டு வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வசமாக சிக்கியுள்ளார். தமிழக அரசு நீதி விசாரணை நடத்த வேண்டும். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கிட்னி திருட்டில் ஈடுபட்டுள்ளாரா, கிட்னி திருடு மூலமாக அவருக்கு பணப்பட்டுவாடா வழங்கப்பட்டுள்ளதா என்பதை விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.